ஓடி போனவ எப்படிடா உன் கூட வந்து நிக்கிறா? அவ ஓடி போக பார்த்தப்போ நீதான் கையும் களவுமா கையை பிடிச்சு கூட்டு வந்தியா? ஊரு உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காது, ஓடி போனவளை போய் கூட்டிட்டு வந்திருக்க. அவ பொண்ணும் ஓடி போகல, அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போனது யாருன்னு தெரியுமா? சொல்றேன். ஆனந்தியை கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, வருண் தான். அவளா ஒண்ணும் ஓடி போகல, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வருண் தான் அவளை கடத்திட்டு போய் பர்த்டே விஷ் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கான். டேய், யாருடா நீங்க? என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? அண்ணே பதறாதீங்க, எங்க அண்ணன் சரவணன் தான் உங்களை கடத்திட்டு வர சொன்னாரு. அவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓ டேய் அரமெண்டல், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தையா? நான் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட வந்தவடா. சிஸ்டர் அக்கா, நீ முதல்ல கிளம்புக்கா. போமா. லூசு பசங்க. ஐயோ, எப்படியோ தப்பு நடந்து போச்சுடா. நான் வேணும்னே பண்ணல. எல்லாருக்கும் சாரி. இங்க பாருங்க, பிறந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து புருஷனுக்கு சேவை செஞ்சு புருஷனுக்காகவே நான் வாழ்றேன், என் பிள்ளைக்காகத்தான் நான் வாழ்றேன்னு இப்படியே காலம் பூரா வாழ்ந்தா எப்பதான் தனக்காக வாழ்றது? அவங்களுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் இருக்குல்ல. சங்கடங்கள் மட்டுமே சொந்தம் கிடையாது, சந்தோஷங்களும் இருக்கணும். இது போல சர்ப்ரைஸ், த்ரில், லவ் எல்லாமே இருக்கணும். அதுதான் மெமரபிளான லைஃபா இருக்கும். அதுக்குன்னு இப்படியா இருப்பாங்க? ஏன் இருக்க கூடாதா? உங்கள மாதிரி பொம்பளைங்களால தான் இன்னும் ஆம்பளைங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பொண்டாட்டியோட பிறந்த நாள கூட சோசியல் நெட்வொர்க் தான் ஞாபகப்படுத்துது. ஆனா ஊர்ல இருக்க பொம்பளைங்களுக்கெல்லாம் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளையும் யாரு ரசிச்சு கொண்டாடுறாங்களோ அவங்கதான் உண்மையா வாழ தெரிஞ்சவங்க. அது சரிதாம்மா. ஆனா கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டாங்க. ஆனந்தி, ஏன்டி இப்படி பண்ண? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அதுக்குதான் அவன் சாரி சொல்லிட்டான்ல. மா, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தாமா நான் சஸ்பென்ஸா கூட்டிட்டு போனேன். மறுபடியும் எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். அட போங்க, பரவாயில்ல மாப்ள. நீங்க வேற என்ன பெருசா பண்ணிட்டீங்க? ஏதோ பொண்ணுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட்டு போயிட்டீங்க, அவ்வளவுதானே. அட விடுங்க. டேய் நாதன், கொஞ்ச நேரத்துல இவ்ளோ டென்ஷன் ஆயிட்ட? உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிருந்தா? என் பையனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், எனக்கு என்னடா, எனக்கு என்ன? என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து பேர குழந்தையில கையில தூக்கி விளையாடி நம்ம ஸ்கூல் கதை எல்லாத்தையும் சொல்லணும். வாங்க, கல்யாணத்துக்கு ஆக வேண்டியதை பார்ப்போம். வாங்க 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 வாங்க. டேய் அசோக், அதான் நியூயார்க் நிர்மலா வந்தாச்சு இல்ல, இனிமே என்னடா கவலை? வாங்க. இங்க பாருங்க, யாருமே இனிமே கவலைப்படாதீங்க. இனிமே உங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல இந்த நியூயார்க் நிர்மலா இருப்பா. ஓகே?
என்ன அத்தை இது இப்படி ஆயிப்போச்சு? நாமளே இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்தோம். அந்த ஆண்டவனை பார்த்து அப்படி உன்னை அமைச்சு கொடுத்தோம், கடைசியில எல்லாமே வீணா போச்சே. ஆனாலும் நம்ம வருணுக்கு இவ்வளவு ஆகாதத்த. அந்த ஆனந்திய அவரு பார்த்தே 10 நாள் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவர் அத்த. எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு கொஞ்சி கொலாவிக்க மாட்டாங்க. என்னமோ 5-6 வருஷம் உருகி உருகி காதலிச்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன கூத்தடிக்க போறாங்களோ. இன்னைக்கு நடந்தத பாத்தீங்கல்ல? வீட்டுக்கு வரப்போற மருமக எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு நினைச்சு பரிதவிப்போட நீங்க பேசுனீங்க. அத பத்தி கவலையே படாம உங்க முன்னாடி குரலை உயர்த்தி பேசுறாரு நம்ம வருண் தம்பி. அதுவும் அந்த ஆனந்திக்கு சப்போர்ட்டா. நேத்து வந்த அவளுக்காக பெத்த அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வருண் மாறிட்டார்னா அந்த ஆனந்தி அந்த அளவுக்கு அவரை திரியேத்தி விட்டுருக்காருன்னு அர்த்தம். அவளே ஒரு புள்ள பூச்சி, அவளால நம்மள என்ன பண்ண முடியும்? என்னத்த இப்படி கேக்குறீங்க? அந்த புள்ள பூச்சி தான் உங்க பையனை அவ பின்னாடி சுத்தி சுத்தி வர வைக்கிறா. அத முதல்ல மறந்துடாதீங்க. போற போக்க பார்த்தா வருண் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை நடுத்தருவுலயும் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள பாத்துக்கோங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.